ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன், அந்த எஸ்என்த் ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், a body covers 12 meter in second and 20 meter fourth second. How much distance will it cover in 4 seconds after the 5th seconds? The questions first புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இது யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எஸ்என்த் ஃபார்முலா. இங்க பாருங்க, எஸ்என்த் என்ன போட்டிருந்த ஃபார்முலா u plus a by 2 2n minus 1. கரெக்டா பாருங்க, இதை நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா எஸ்என்த் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல n இங்க டைம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல n என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, புட் n வேல்யூ ஈக்குவல் டு எவ்வளோமா 2 செகண்ட்ஸ்மா. கரெக்டா? அப்புறம் வந்து பார்க்குறப்ப 2 செகண்ட்ஸ் தோறு பாருங்க. அப்போ s2, அப்போ s2 ஈக்குவல் டு எவ்வளோ 12 மீட்டர். அப்போ பாருங்க s2 ஈக்குவல் டு 12 மீட்டர். இது ரெண்டையும் அப்படியே என்ன பண்றேன், அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இங்க nth போட போறோம். அப்ப என்ன போட போறேன் அப்படின்னா இங்க 12 ஈக்குவல் டு u தெரியாது. ஸோ அப்ப அப்படியே u பிளஸ் ஏவும் தெரியாது பை 2. ஆனா n தெரியும். n எவ்வளோ 2 செகண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்ப 2 இன்ட்டு 2 மைனஸ் 1. கரெக்டா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா 12 ஈக்குவல் டு u பிளஸ் a by 2 4 minus 1 என்னது 3. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா u பிளஸ் 3a by 2 ஈக்குவல் டு 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. புரியுதா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் என்ன சார் பண்ண போறீங்க இதுல அப்படிங்க வாங்க இங்க பார்க்கலாம். லிசன், இங்க பாருங்களேன், இதுல n ஈக்குவல் டு என்ன போட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட்ல n ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ், s4ல வந்து s4 எவ்வளோ 20. கரெக்டா? அப்ப n ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். அப்ப s4 ஈக்குவல் டு என்ன 20 மீட்டர். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல நான் அப்படியே அப்ளை பண்றேன். என்ன போடுறேன் பாருங்க, 20 ஈக்குவல் டு u பிளஸ் a by 2 இன்ட்டு என்ன போடுறேன் 4 போடுறேன் 2n. அப்ப 2 இன்ட்டு 4 மைனஸ் 1. இப்போ பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 20 ஈக்குவல் டு u பிளஸ் a by 2 8 மைனஸ் 1 7. அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, u பிளஸ் 7a by 2 ஈக்குவல் டு 20. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது புரியுதா மட்டும் பாருங்க. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 2 என்ன போட்டிருந்தேன் u பிளஸ் 7a by 2 ஈக்குவல் 20. ஈக்குவேஷன் 1 வந்து u பிளஸ் 3a by 2 12. இப்போ நமக்கு என்ன தெரியாது, யூவும் தெரியாது ஏன்னு தெரியாது. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ண போறேன், டேக் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ண போறேன். 2ல இருந்து 1 மைனஸ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 பண்ணலாமா? அப்ப இது மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ். இப்போ பாருங்க என்ன கிடைக்கும், பிளஸ் யூ மைனஸ் யூ கெட் கேன்சல். 7a by 2 இது 3a by 2. அப்ப என்ன ரிமைனிங் என்ன கிடைக்கும் 4a by 2 should be equal to 20 minus 12 என்ன கிடைக்கும் 8. இது அடிச்சீங்கன்னா இங்க 2. அப்ப இந்த பாருங்க 2a equal to 8, a equal to அடிச்சா என்ன கிடைக்கும் 4. அப்ப a கண்டுபிடிச்சிட்டீங்க. a என்ன 4 மீட்டர் per second ஸ்கொயர். அப்ப a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ a ஈக்குவல் டு 4 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 1ல எடுத்து அப்ளை பண்ணி u கண்டுபிடிச்சிடலாமா? இங்க பாருங்க, ஈக்குவேஷன் 1 என்ன போட்டிருந்தேன், u பிளஸ் 3a by 2 ஈக்குவல் டு 12. a ரீப்ளேஸ்ட் பை என்ன பண்ண 4. அப்ப 2 கேன்சல் பண்ணா கிடைக்கும் 2 கிடைக்குமா? இங்க u பிளஸ் 6 இங்க 12 இருக்கு. 6 இந்த பக்கம் போச்சுன்னா 12 மைனஸ் 6 என்னது 6. அப்ப u ஈக்குவல் டு 6 மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா a வேல்யூ கண்டுபிடிச்சோம், u வேல்யூ கண்டுபிடிச்சோம். சம பாருங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, how much distance will it cover in 4 seconds after the 5th seconds. அப்ப இங்க பாருங்களேன் 4 seconds வரணும் after the 5th second. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆரம்பிக்கணும். கரெக்டா? அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க பாருங்க 1 seconds,
2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ். அப்போ இது 0 இங்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டா? அப்ப இதுக்குள்ள பார்க்கணும். கரெக்டா? அப்ப இதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 அப்புறம் என்ன போட்டிருக்கீங்க பாருங்க 3 4. அப்ப இதான் கேட்டிருக்காங்க. How much distance will it cover in 4 seconds after the 5th seconds கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், S5 கண்டுபிடிக்கிறேன் அண்ட் SI கண்டுபிடிக்க போறேன். எப்படி பார்க்க போறேன் அப்படின்னா, from the 0ல இருந்து பார்க்கணும். பாருங்க S5 again 0ல இருந்து S9. அப்ப எனக்கு என்ன வேணும், கரெக்டா இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. கரெக்டா? ஆஃப்டர் த 5th அப்புறம் 4 செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா, அதான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா we find S9 and S5 கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும், டிஸ்டன்ஸ் S கிடைச்சிடும். கரெக்டா? அப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன், ஃப்ரம் த பிகினிங் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன வரணும், காமன் ஃபார்முலா என்ன, S ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, UT பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். பாருங்க இந்த ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் S5 கண்டுபிடிக்கணும். S5 கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு டைம், 5 செகண்ட்ஸ். S9 பாருங்க 9 செகண்ட்ஸ். கரெக்டா? அப்ப இங்க பாருங்க T5 ஈக்குவல் டு நான் போட்டிருக்கேன் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்ப S5 ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா UT பிளஸ், அப்ப UT 5 இது ஆஃப் AT ஸ்கொயர் 5 ஸ்கொயர், அப்ப 5U பிளஸ் 25A/2 வந்துருச்சா. அடுத்தது 9. அப்ப செகண்ட் T9 ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸா. அதே ஃபார்முலா SN ஈக்குவல் டு U9 UT பிளஸ் ஆஃப் A 9 ஸ்கொயர், அப்ப 9U பிளஸ் 81A/2. என்ன கண்டிஷன், ஃபார்முலா என்ன, S9 மைனஸ் S5. பாருங்க 9U பிளஸ் 81A/2 மைனஸ் இங்க பாருங்க 5U, இது மைனஸ். ஓகேவா? 25A/2. கிளியரா? இதுல 9U மைனஸ் 5U எவ்வளோ, 4U. இதுல A/2 காமனா இருக்கு. அப்ப 81 மைனஸ் 25 56 போட்டாச்சா. ஒன்றும் பண்ணல, U வேல்யூ போட்டிருக்கேன், A வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ ஃபைண்ட் த ஆன்சர். ஆன்சர் என்ன, 136 மீட்டர். ஓகே.